அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்றாங்க, அவர்கள் தொழுவதற்கும் அவர்கள் தொழுவதற்காகத்தான் விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப தொழுவதற்காக என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இடையில் எந்த இடையூறு வராது. அவருடைய அற்புதமா வார்த்தை பாருங்க. அவருடைய நோக்கம் என்னது? ஒன்லி தொழுவணும். இன்னைக்கு கொண்ட மதசால பிள்ளைல விடணும்னு வச்சுங்களேன். மதசால பிள்ளை விடணும். இங்க ஸ்கூல் இருக்கா? ஆனா ஸ்கூல் ஃபெயிலா அங்க வந்து படிச்சவங்க எல்லாம் ஃபெயிலா போயிட்டாங்க. நோக்கம் என்னவா இருக்கிறது? உலகத்தின் நோக்கமா இருக்கிறது. வீட்டுல பிள்ளைகள் தொந்தரவா இருக்கிறது. அவர்கள் மூலமாக நமக்கு நிம்மதி கிடையாது. இப்படி என்று கொண்டு மதசால விடுறாங்க. ஆனா அவர் நோக்கம் என்னவா இருக்குது? மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையான மூமினாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் இங்க கிடையாது. உடனே அங்க வந்து சேர்த்து விட்டான். ஸ்கூல் படிச்சாங்க, இங்கே வச்சு டீச்சர் பாடம் எடுத்தாங்க, டியூஷன் எடுத்தாங்க. பாடத்தை எல்லாமே ஃபெயிலா போயிட்டானுங்க. உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க. இது மார்க்கமா? இப்ப நீங்க என்ன காந்து கொண்ட பிள்ளை சேர்க்கிறீங்க? மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை